அன்பு தமிழர்களே, ஷெக்மத் ஸ்டார்சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, பாபாவோட அவசர செய்தி என்ன. நம்ம ரொம்ப நாளாக பாபா கிட்ட வந்து நியூஸ் எடுக்கல. ஸோ ஐம் கைட் டு டூ இட். இது வந்து குவிக் ரீடிங்காக தான் இருக்க போகுது. பட் உங்களுக்கு வந்து இப்போது தேவையான விஷயமோ என்னமோ அது மட்டும்தான் இங்கே வரப்போகுது. ப்ளீஸ் பாப்பா, கலெக்டருக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அவசர செய்தி என்ன? மேபி நீங்கள் சில விஷயங்களை கவனிக்காமல் இருக்கலாம், சில விஷயங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். அது என்னமோ அதை மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செய்தி என்னன்னு பார்க்கலாம், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கலாம். 445, 576, 578. வா, 2 நம்பர் கண்டினியூஸாக வருது, ஆச்சரியம்தான். 445 பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ரீ சாயின் பிரார்த்தனையை சொல். வெளியூரிலேருந்து ஒரு நபர் வந்த பிறகு கவலை தீரும், பிறகு எங்கும் மகிழ்ச்சி பொங்கும். ஸோ வெளியூர்லேருந்து ஒருத்தங்க வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைகளும் தீரும் அப்படின்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது பார்த்திங்கன்னா 576. மை த்ரோட் சக்ரா இஸ் பிளாக்கிங். கடின உழைப்பு மட்டும் போதும். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசைகளும் தேவை. ஸ்ரீ சாய்நாதரின் பிறகு எல்லாம் சரியாகும். ஸோ 576 என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். இந்த லக்கை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, இல்லைனா பாபாவோட ஆசீர்வாதத்தினால அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 578 ஸ்ரீ சாய்நாதரன் எல்லாமே சரியாகும். ஸோ நீங்கள் பெருசாக எதுவும் அலட்டிக்க தேவையில்லை. பாபாவை எப்போயும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னாவே போதும். அது வந்து உங்களுக்கு சரியான பாதையும் காட்டும். ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கடின உழைப்பு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க? எதனா வெளியூர்லேருந்து ஒரு நபர் வரணும்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்கலாம். எதற்காக வெளியூர்லேருந்து ஒரு நபர் வரணும்னு சொல்கிறீங்க பாப்பா? மேபி உங்களோட லீகல் சிச்சுவேஷன், குரூப் ஆஃப் பீப்புள், செலிப்ரேஷன். மேபி நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் ஆஃபர், மேபி உங்களோட ஜாப் ஆஃபர் வெளியூர்லேருந்து கிடைக்கலாம். இந்த பர்சன் வந்து ரொம்ப அட்ராக்டிவ், சார்மிங், ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, இல்லைனா ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர். ஆனால் அவங்க வந்து நீங்கள் இருக்க லோக்கல் பிளேஸை சேர்ந்தவங்க கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு குவிக் கம்யூனிகேஷன் வரப்போகுது, ஒரு கிளாரிட்டி வரப்போகுது. 2 விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். சப்போஸ் நீங்கள் தான் லீகல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்சன், இல்லைனா வந்து லைக் ஒரு அட்வொகேட் போகிறீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி நல்ல பேர் வாங்கினவங்களாக இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் வந்து நிறையா காசு கொடுத்தா தான் அவங்கக்கிட்ட போக முடியும் அப்படின்னு. உங்கள் சிச்சுவேஷன் சொன்னோன்னே அவங்களே வந்து ஒரு மினிமல் சார்ஜுக்கு உங்களுக்கு அந்த கேஸை நடத்தி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா, ஏன்னா ஏன் கேஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஹெரோஃபண்ட் இல்லை இட்ஸ் லைக் டிவோர்ஸ் கேஸ் அப்படி கூட இருக்கலாம். உங்களுக்கு காசே வராது, உங்கள்கிட்ட நிறையா பணம் இல்லை, நீங்கள் வந்து 1 செகண்ட் ஐ ஹேவ் டு கிளியர் மை த்ரோட் சக்ரா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் நிறைய உங்கள்கிட்ட இருந்து செலவு வைக்காமல் ஒரு சாதாரண காசுலனா உங்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய செலவுலேயே வந்து இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். அப்படி இல்லை, நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் கொலாபரேஷன், இல்லை வந்து உங்களுக்கு முன்னாடி போகணும், எந்த பாதைன்னு தெரியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்சன் வந்து மேபி அவங்களே உங்களை நோட்டீஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஜாபுக்காக அப்ளை பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம், ஏன்னா வந்து அந்த அவங்க கண்ணை அதை வந்து பறிக்கலாம். ரொம்ப குவிக்காக உங்களுக்கு வந்து இது எல்லாமே நடந்து முடியும். அதே மாதிரி உங்கள் சூழ்நிலையில் உங்களுக்கு எதுவுமே புரியலை, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கிளாரிட்டி வருது. இட்ஸ் லைக் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டிங் லவ். ஏன்னா வந்து ஹெரஃபன் வந்து கமிட்மெண்ட், காதலையும் தான் சொல்லுது. ஸோ உங்கள் பர்சன்கிட்டேருந்து ரொம்ப நாளாக கம்யூனிகேஷன் வரல அப்படின்னா, அவங்க டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து தே ஆர் கோயிங் டு யூஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்டர்நெட், இல்லைனா வந்து ஒரு குவிக் கம்யூனிகேஷன் மோட் எதுவாக இருந்தாலும் அதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. மெயில், இல்லைனா வந்து ஒரு ஆப், இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க. தே வாண்ட் டு செலிப்ரேட், இல்லைனா வந்து ஒரு பப்ளிக் பார்ட்டியில், இல்லைனா வந்து எங்கேயாவது ஒரு காமன் ஸ்பேஸில் உங்களை மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லைனா மீட் பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிடலாம். தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ த ஃபஸ்ட் ஸ்டெப். எதுக்கு அப்படின்னா, உங்கள் கல்யாணத்துக்கான முதல் படி அங்கே நடக்கும். மேபி அவங்க வந்து ரொம்ப ஈகராக இருக்காங்க. தே ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பேட் அட்டாச்மெண்ட். அவங்களுக்கு வந்து பாஸ்டில் பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்க விட்டுட்டு இந்த காதலுக்காக முயற்சி பண்ண போகிறாங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் அவங்க கேட்கலாம். ஸோ இது வந்து அந்த தேர்ட் வெளியூர்லேருந்து வர நபரும் அவங்க மேபி
அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்கும்போது இந்த ஞானம் உங்களுக்கு வரலாம். இல்லைனா வேறு யார்கிட்டயோ போய் அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, ஒரு கிளாரிட்டி எடுக்கும்போது அவங்க சொல்லலாம் ஜஸ்ட் டாக் டு தெம் அப்படின்னு சொல்லலாம். மேபி தே ஆர் கோயிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் லைக் தெரப்பி அந்த மாதிரி ஏதாவது போகிறாங்களா இருக்கலாம். அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லலாம் நீ ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசு, ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஸோ இமீடியட்லி அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரப்போ சரி பேசி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணப்போ இட்ஸ் கோயிங் டு எண்ட் இன் அ மேரேஜ். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. அடுத்தது வந்து 576 பார்த்திங்க அப்படின்னா கடின உழைப்பு மட்டும்தான் தேவை. இது எதுக்குன்னு பார்க்கலாம். எதுக்கு கடின உழைப்பு தேவை பாப்பா? எந்த விஷயத்தில் அவங்க கடின உழைப்பு போட வேண்டியிருக்கும்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஹார்ட் ஒர்க்? நிறையா இருக்குது. காதல் இங்கே பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்டு எட்டி பார்க்குது. ஸோ உங்கள் லவ்வை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல்ஸ் போக வேண்டியிருக்கும். எந்த விஷயத்தில் அவங்க கடின முயற்சி பண்ண வேண்டியிருக்கும்? இட்ஸ் லைக் பிஸ்னஸ் யூனியனாக கூட இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஷைன். எதில் கடின உழைப்பு போடணும் பாப்பா? ஸோ வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க்? இது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு புரியல. எஸ், யூ ஹாவ் டு பிளான் பிக். இது வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு நடக்கலை, ஹார்ட் ஒர்க் வந்துருச்சா? ஸோ பப்பா சொன்னது என்றைக்கும் மாறாது. அது வந்து உங்கள் காதல் வாழ்க்கைக்கான விஷயமா இருந்தாலும் சரி, அவர் சொன்னால் அது நடந்தே தீரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஷனேட். 2 விஷயம் இங்கே இருக்குது. யூ ஹாவ் டு பிளான் ப்ராப்பர்லி. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து நானாக ஸ்டார் ஆக போகிறேன், எனக்கு எப்படியுமே எதிர்காலமே கண்ணில் தெரியலையே அப்படின்னு. பட் யூ ஆர் அ வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்து மேலேயும் ஒரு கருணை வச்சுருக்காங்க. இட்ஸ் லைக் ஃபெமினின் எனர்ஜி, பட் வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நியாயம்னா நியாயமாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி கம்பேஷனும் இருக்கும். அடுத்தவங்க நீங்கள் பார்க்குறது மேஸ்குலனாக இருந்தால் கூட உங்களுக்கு அடுத்தவங்க பார்த்தின அக்கறை இருக்கும். இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு சேலஞ்ச் எவ்ரி ஒன். அதனால் நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு பி த ஸ்டார். உங்களுக்கு இப்போ வந்து அது கண்ணுக்கு தெரியல, உங்களுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நானா ஸ்டாரு, எனக்கு எதிர்காலமே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னீங்க. பிரபஞ்சம் சொல்லுவாங்க நோ. அதனால தான் வெளியூர்லேருந்து ஒரு பர்சன் வர போகிறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக கம்யூனிகேஷனில் இருக்க இல்லாமல் உங்கள் சர்க்கிளை விட்டு வெளியில் இருந்தவங்க திடீர்னு உங்களுக்குள்ளே வர போகிறாங்க, உங்கள் சர்க்கிள்குள்ளே வர போகிறாங்க, உங்கள் எனர்ஜிக்குள்ளே வர போகிறாங்க. அதுதான் வெளியூர்லேருந்து, லிட்ரலாக வெளியூர்லேருந்து வர போகிறது இல்லை. இட்ஸ் லைக் அவுட் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்கவங்க, இல்லைனா வந்து உங்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர போகிறாங்க. ஃப்யூச்சரை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் போடுங்க. எல்லாமே ரொம்ப வேகமாக நடக்க போகுது. ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ரொம்ப வேகமான ஒரு பயணத்துக்கு தயாராகிட்ருக்கீங்க. அதனால் ப்ளீஸ் பிளான் எவ்ரிதிங். அந்த வீக்காக இருக்கட்டும், அந்த மந்த்தாக இருக்கட்டும், பிளான் பண்ணுங்கள். ஜஸ்ட் புட் ஹார்ட் ஒர்க் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி த ஸ்டார். உங்களை எதுவுமே தடுக்க போகிறதில்ல, தடுக்க முடியவும் முடியாது. பப்பாவே கேரண்டி கொடுத்துட்டாங்க, வாரண்ட்டி கொடுத்தாச்சு. ஸோ திஸ் இஸ் அனதர் கன்ஃபர்மேஷன். யூ ஆர் கன்ஃபர்மிங் திஸ் எனர்ஜி. ஏன்னா சொல்கிறது வந்து நடக்குமா அப்படின்னா நடக்கும். சரண்டர் யுவர் ஆங்கர், சாய்பாபா இஸ் வித் யூ, சூன் யூ வில் கெட் விக்ட்ரி. நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே எல்லாமே வந்து நீங்கள் பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க. இதில் வந்து நிறைய ட்ரிகர்ஸ் வரும், நிறைய பேர் உங்களை கோவப்படுத்தி பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் காதல் விஷயத்தில் முன்னாடி போகிறீங்க அப்படின்னா கோவம் வந்து அறவே வேண்டாம். அது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த எனர்ஜி வந்து உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஃப்யூச்சருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் லைக் அந்த கோவத்தை பேஷனாக மாற்றிக்கோங்க. ரியலைஸ் யூ ஆர் இன் அ பேட் சுச்சுவேஷன், யுவர் பொசிஷன் இன் சொசைட்டி வில் கிவ் சம் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ இது வந்து நான் பார்க்குற உங்களுக்கு பொருந்தும்னு நான் நினைக்கல. உங்கள் பொசிஷன், உங்களை சுற்றி இருக்க உங்கள் எனர்ஜிக்குள்ளே வரப்போகிற அந்த பர்சனுக்கு வந்து ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சில ரிஸ்க் எடுக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு கொஞ்சம் அந்த பயம் இருக்கும். இல்லைனா வந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் இருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து உங்களை பார்க்க போகிறாங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் லைக் தெம். ஏன்னா வந்து யூ ஆர் த ரைட் பர்சன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்கள் எல்லாத்துக்கும் வளைஞ்சு போக மாட்டீங்க, எதுக்குமே வளைஞ்சு போக மாட்டீங்க. இட்ஸ் நாட் எல்லாத்துக்கும். ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு சேலஞ்சு தான். அவங்களுக்கு மேலே ஒரு பொய் வழக்கு இருக்கலாம், அவங்க மேலே ஒரு பேட் ரெப்புடேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம், அவங்கள வந்து முன்னாடி போக விடாமல் தடுக்கிறதுக்கு. இப்போ பாபா சொல்கிறாங்க, அந்த சூழ்நிலை வந்தது அப்படின்னா கோவப்படாமல் ரொம்ப காமாக அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இவங்கள விட ஹையர் பொசிஷனில் இருக்க ஒருத்தவங்களோட ஹெல்ப் கிடைக்கும், இல்லைனா கடவுளோட ஹெல்ப்பே டைரெக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ வந்து கோவப்படாமல் இந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது ஸ்மார்ட்டாக யோசிச்சு ரொம்ப குவிக்காக ஆக்ஷன் எடுத்து வெளியில் வந்துடணும். ரொம்ப நாள் ஆற போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ரிஸ்கி ஜாப்.
அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாமல் யோசிச்சு அடிக்கிறது ஒரே அடி அவ்வளோதான். அதுக்கு வந்து முன்னாடி நீங்கள் நிறைய பேர்த்த கன்சல்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருங்க, நியாயமாக இருந்துக்கோங்க. கிங் ஆஃப் வான்ஸ் வந்து ஸ்மார்ட் பார்த்தா வந்து அவங்க வந்து ஹீ இஸ் லுக்கிங் லைக் எ பிளேயர், பட் வந்து வெரி கமிட்டட் பர்சன், ரொம்ப லாயல் பர்சன். என் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா, வெளியில் பார்த்தா இவனுக்கு என்ன ரொம்ப ஜாலி, இவன் வந்து நிறைய பேர்த்தோட இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்குமே தவிர, அவங்க வந்து ஒரு சோஷியலைஸ்ட் பர்சன். அவங்க வந்து யார்கிட்ட போகிறதோ, இட்ஸ் நைட் நாட் ஸ்லீப்பிங் வித் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடு இருக்கிறதோ, இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறதோ, அவங்க வாழ்க்கையில் கேஷுவலாக நடக்கிற ஒரு ஈவெண்ட். பட் பார்ட்டிக்கு போகிறவங்களாம் கெட்டவங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு பர்சன். தே ஆர் கோயிங் டு ஸ்டெப் இன் டு யுவர் லைஃப். ஸோ இது வந்து இது நடக்கும், இதுக்காக காத்துட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.